அமித்ஷா நேருக்கு நேர் கொடுத்த டோஸ், விழுந்த ஆப்பு ஆளவிடுங்க சாமி, வல்ட்டி அடித்த வங்கதேசம். வங்கதேசத்தில் நடந்து வரும் இந்து விரோத போக்கின் மூலம் அந்த நாட்டின் இடைக்கால அரசு உலகம் முழுவதும் எதிர்ப்புகளை சம்பாதித்து வருகிறது. வங்கதேசத்தில் உள்நாட்டு கலவரம் வெடித்து பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு துரத்தப்பட்டு இடைக்கால அரசு பொருளாதார ஆலோசகர் முகமது யூனஸ் தலைமையில் அமைந்திருக்கிறது. வங்கதேசத்தில் உள்நாட்டு கலவரம் வெடித்தது முதல் அங்கு இருக்கும் சிறுபான்மை இந்துக்கள் மீது தொடர் தாக்குதல் நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளிவருகிறது. மேலும் முகமது யூனுஸ் இந்திய மற்றும் இந்து விரோத சக்திகளுடன் நெருக்கம் காட்டி வருவது அந்நாட்டில் இருக்கும் சிறுபான்மை இந்துக்களை மேலும் கவலையடைய செய்திருக்கிறது. இதனால் வங்கதேசத்தில் இருக்கும் இந்துக்களை பாதுகாக்க சமூக வலைதளங்களின் வாயிலாக உலகமெங்கும் இருக்கும் இந்துக்கள் குரல் எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடு சபை கூட்டத்திற்கு யூனஸ் சென்றபோது அங்கு அவர் தங்கியிருந்த ஹோட்டலை சூழ்ந்து கொண்டு வங்கதேசத்தினர் பலர் அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். வங்கதேசத்தில் நடக்கும் இந்துக்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து பதாகைகள் ஏந்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கதேசத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கும் அமைந்த இடைக்கால அரசுக்கும் மறைமுகமாக இருந்து சதிவேலை செய்தது அமெரிக்காதான் என பல யூகங்கள் இருந்து வரும் வேளையில் தற்போது முகமது யூனஸ் அமெரிக்கா சென்றிருப்பது பலரது புருவங்களை உயர்த்தியிருக்கிறது. இந்த விஷயம் ஒருபுறம் விவாத பொருளாக இருக்க, மறுபுறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்த சம்பவம் ஒன்று பங்களாதேஷின் தற்போதைய இடைக்கால அரசை கதிகலங்க வைத்திருக்கிறது. சமீபத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு சென்றிருக்கிறார் அமித்ஷா. அப்போது பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஜார்க்கண்டில் வங்கதேசத்தினர் ஊடுருவல் செய்கின்றனர். இங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அரியணையில் அமரும் பொழுது ஊடுருவல் நிகழாத வண்ணம் ஆட்சி செய்வோம் என ஜார்க்கண்ட் மக்களுக்கு உறுதியளித்திருந்தார். இந்த செய்தி வங்கதேச அரசு அதிகாரிகளின் காதுகளுக்கு செல்ல பதட்டமடைந்தனர். உடனே வங்கதேசத்திற்கான துணை இந்திய தூதரை அழைத்து இந்த பேச்சு அதிருப்தி அளிக்கிறது. பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டே இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிப்பது இரு நாட்டு உறவை பாதிக்கும் என்று புலம்பி இருக்கின்றனர். வங்கதேசத்தில் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானின் கை ஓங்கி இருக்கிறது. முந்தைய ஷேக் ஹசீனா இந்திய ஆதரவாளர். ஆகையால் அவர் இந்தியாவிற்கு விரோதமாக எந்தவொரு நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை. ஆனால் தற்போது இருக்கும் இடைக்கால அரசு அமெரிக்காவின் கைப்பாவையாகவும் பாகிஸ்தானின் மாநிலமாகவும் செயல்பட்டு வருவது போல் தோற்றமளிக்கிறது. அதனால் அமித்ஷா வங்கதேசத்தால் நமது உள்நாட்டு பாதுகாப்பு எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக பல மறைமுக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதை நேரடியாக எதிர்கொள்ளாமல் அவர் பேசிய கருத்தை வைத்து எதிர்த்து திருப்பியடித்திருக்கிறது வங்கதேச அரசு என இரு நாட்டு உறவை உற்றுநோக்கும் விமர்சகர்களும் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.